கர்த்தருடைய இருதயத்தை தரித்தவனாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய இருதயத்தை தரித்தவனாய் இருந்தால் மட்டும்தான் அவன் கர்த்தருக்குரியவனாய் காணப்பட முடியும். மற்றதெல்லாம் வேஷம். வேஷம் என்றால் தவறாய் சொல்லவில்லை. இன்று இந்த சட்டையில் வருகிறேன், நாளை கலர் சட்டில் வருவேன், இன்னொரு நாள் அங்கியில் வருவேன், ஒரு நாள் கோட் சூட்டில் வருவேன், ஒரு நாள் சஃபாரியில் வருவேன், ஒரு நாள் பைஜாமா ஜிப்பாவில் வருவேன். இதெல்லாம் சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்ளக்கூடும் அழிந்து போகக்கூடிய வஸ்திரங்கள். அழியாத வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். அதை காட்டிலும் ஒரு மிக முக்கியமான காரியம் என்னவென்று கேட்டால் மனம். யாரும் மாற்ற முடியாது. உங்கள் மனம் கர்த்தரோடு இசைந்து போகிறதற்கு, அவருடைய சாயலை தரிப்பதற்கும் கர்த்தருடைய இருதயத்தை தரித்தவனாய் இந்த விசுவாசி, இந்த மெய்ப்பன் காணப்பட வேண்டும். எல்லாம் விசுவாசியாக தான் மெய்ப்பன் ஆகிறது. ஆனால் விசுவாசினுடைய மனநிலை வேறு.